நடிகர் சீமான் அவர்கள் சகோதரர் சொல்லும் பொழுது, நாங்கள் எங்களுடைய கட்சி கொடியை பற்றி பிரச்சனை எழுப்பிய பொழுது பிஎஸ்பி விளம்பரம் தேடுகிறது அவரை வைத்து என்றெல்லாம் சொன்னார். தம்பி, என்னதான் அவர் எனக்கு எதிராக பேசினாலும், என்னதான் அவர் என்னை எப்படி நடத்தினாலும் நான் அவர் ஆதரவாக தான் செயல்படுவேன் என்று சகோதரர் சீமான் அவர்கள் சொல்லினார். ஆனால் மாநாடு நடந்த மறுநாளே அவருக்கு பல இந்த கொள்கைக்கும் அந்த கொள்கைக்கும் முரண்பாடு. ஒன்று, எந்த பக்கம் ஒன்று கலவர்கள் இல்லைன்னு சொல்லுங்க, இல்லை திராவிடன்னு சொல்லுங்க, இல்லை தமிழர் கொள்கைன்னு சொல்லுங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தாக்கா அதாவது ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்னு எல்லாம் கூட பேசியிருந்தாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்களை அவரை வச்சு விளம்பரத்துக்காக எந்த சூழ்நிலையும் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாருங்க. அது அவர் ஒரு பிரச்சனை, அது அவருடைய கட்சிக்கு ஒரு பிரச்சனை. மற்றொரு அதாவது விஜய் கட்சியோட நோக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்க. அவங்க நேரடியாக முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்றது ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இந்த வருகின்ற எலெக்ஷன்ல. அதனால இருக்கிற கூட்டணிகளை அதை வெளியேற்றி அந்த கூட்டணிகளின் மூலமாக அவர்கள் ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும் என்று அவர்களுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கின்ற அரசியல் கணக்கு இருக்கின்றது.